வணக்கம் மக்களே, நான் குணா. இப்போ கடந்த சில நாட்களாகவே பார்த்தீங்கன்னா இந்தியா தார்மீக ரீதியாக பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற அரசாங்கம் நிறைய தவறுகள் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னன்றதை சுட்டி காட்டுற காணொலி தான் இது. கடந்த மாதம் 28ஆம் தேதி போல பார்த்தீங்கன்னா மிலன் கடற்படை பயிற்சியில் ஈடுபட்ட கப்பல்கள் வந்திருக்கு. உலக அளவில் இந்தியாவோட நட்பு நாடுகளை சேர்ந்த போர்க்கப்பல்கள் இந்த பயிற்சியில் ஈடுபட வந்திருக்கு. இந்த மாதிரி பயிற்சி நடக்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த நாட்டோட கப்பலும் பார்த்தீங்கன்னா அதோட ஆயுதங்களை எதுவுமே எடுத்துட்டு வந்திருக்காது. இப்போ அதுல பாத்தீங்கன்னா டார்பிடோ இருக்கும், தண்ணி கடியில போய் அடிக்கிற ஏவுகணை, இந்த மாதிரி சுடுறதுக்கு தேவையான அம்யூனிஷன்ஸ், வெடிபொருட்கள், இந்த மாதிரி எதையுமே இந்த மாதிரி பயிற்சிக்கு வரும்போது அதோட முழு கொள்ளளவுலையும் இருக்காது. அதிகபட்சமா பாத்தீங்கன்னா எதுவுமே அந்த மாதிரி அவங்க கொண்டு வர மாட்டாங்க. இங்க அதுக்கு தேவையானதை இங்கதான் கொடுப்பாங்க. ஏன்னா அது ஒரு பாதுகாப்பு காரணத்துக்காக வேற யாராவது இப்போ வர்ற கப்பலை ஹைஜாக் பண்ணிட்டு அந்த கப்பல் மூலியமா நம்ம நாட்டுல தாக்குதல் பண்ண முடியும். அந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கு. அப்படின்னு இருக்கப்போ நம்மளை நம்பி நம்ம அழைப்பை ஏற்று வந்த அந்த ஈரானை சேர்ந்த IRIS தென்னான்ற போர்க்கப்பல் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பயிற்சி எல்லாம் முடிஞ்சுட்டு போன 28ஆம் தேதி பாத்தீங்கன்னா நாடு திரும்பிட்டு இருந்திருக்கு. அப்ப இலங்கைக்கு அருகாமையில சர்வதேச கடல் பகுதியில தான் போயிருக்கு. அது இலங்கையோட கடல் பகுதியான இப்ப அதுல பாத்தீங்கன்னா சர்வதேச கடல் சட்டம்னு ஒண்ணு இருக்கு, மேரிடைம் சீ லான்னு இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா ஒரு நாட்டோட நிலத்துல இருந்து 12 கடல் மைல்கள் பாத்தீங்கன்னா அந்த நாட்டோட கடற்பகுதி. அதுக்குள்ள எந்த கப்பல் வரதா இருந்தாலும் போறதா இருந்தாலும் ராணுவ கப்பல்களா இருந்தாலும் சரி, வர்த்தக கப்பல்களா இருந்தாலும் சரி, அந்த நாட்டோட அனுமதி இல்லாம வரவும் கூடாது, போகவும் கூடாது. அந்த நிலப்பகுதியில இருந்து கிட்டத்தட்ட 200 கடல் மைல்கள் வரைய பாத்தீங்கன்னா அது எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன்னுவாங்க. அந்த 200 மைல்களுக்குள்ள இருக்க இயற்கை வளங்கள், மீன்களா இருக்கலாம், இல்ல அந்த பகுதிக்குள்ள பாத்தீங்கன்னா எண்ணெய் வளம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த நாட்டுக்கு சொந்தம். இலங்கையில இருந்து கிட்டத்தட்ட 20 கடல் மைல்களோ 30 கடல் மைல்கள் இதுக்குள்ள இருக்க நிலையில அந்த கப்பல் போயிட்டு இருக்கும்போது இலங்கை அரசு கிட்ட எங்களுக்கு இந்த மாதிரி இதுல தொழில்நுட்ப கோளாறு இருக்கு, உங்க துறைமுகத்துல இதை சரி பண்றதுக்கான அனுமதி கொடுங்க, நாங்க உள்ள வர்றதுக்கு அனுமதி கொடுங்கன்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 to 12 மணி நேரம் நின்றுதான் சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட அந்த கப்பல் பாத்தீங்கன்னா நிராயுத பாணியா தான் இருந்திருக்கு. அதுல வெடிப்பொருட்கள் அந்த மாதிரி தன்னை தாக்க யாராவது வந்தா தற்காத்துக்கக்கூடிய எதுவும் கையிருப்பு இல்லாத அளவு தான் வந்திருக்கு. ஏன்னா அது பயிற்சிக்கு வந்திருக்கு. பயிற்சி முடிச்சு திருப்பி நாடு திரும்பினாதான் அதுக்கான தேவையான அம்யூனேஷன்ஸ், வெடிப்பொருட்கள் எல்லாத்தையும் ஏத்திக்க முடியும், எல்லாத்தையும் நிரப்ப முடியும். அப்படி நின்றுட்டு இருக்க கப்பலை அமெரிக்க அரசு கோழைத்தனமானா இப்ப நிராயுத பாணியா இருக்கிறவனை தாக்குறது நம்ம தமிழ் மரபுல கோழைத்தனம் தான். டார்பிடோன்ற நீருக்கடியில சென்று கப்பல்களை அழிக்கக்கூடிய அந்த ஏவுகணையை பயன்படுத்தி அந்த கப்பலை வெடிக்க வச்சிருக்காங்க. வெடிச்ச பிறகு பாத்தீங்கன்னா இப்ப பக்கத்துல இருக்க எந்த கடற்படை எந்த நாடு இருக்கோ அவங்களுக்கு தகவல் சொல்லணும், இந்த மாதிரி நாங்க ஒரு கப்பல் அழிச்சிருக்கோம், அதுல மனிதர்கள் இருப்பாங்க, காப்பாத்துங்கன்றது இது அந்த சர்வதேச ஜெனிவா ஒப்பந்தம் படி சர்வதேச அளவுல இது செய்யப்பிடிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா அதே உங்க கடைபிடிக்கல. இப்ப அந்த கப்பல்ல இருந்து எமர்ஜென்சி சிக்னல் அனுப்பியிருக்காங்க, அபாய எச்சரிக்கை அனுப்பி இந்த மாதிரி இலங்கைகிட்ட உதவி கேட்டிருக்காங்க. இலங்கையோட கடற்படை உடனே மீட்பு பணியில ஈடுபட்டிருக்காங்க. பிறகு இந்தியாவுக்கு தகவல் தெரிஞ்சு இந்தியாவோட கொச்சின்ல இருந்து கப்பல்களை அனுப்பி மீட்பு பணிகளை செஞ்சிருக்காங்க. அப்படின்னு பார்க்கும்போது அமெரிக்கா எதையுமே மதிக்காம, சர்வதேச சட்டங்களை எதையுமே மதிக்காம அவங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கும்போது, அதுவும் இந்திய பெருங்கடல்ல தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. இந்தியாவில இருந்து ஒரு 800 கடல் மைல் தொலைவில் நடந்திருக்கு. இந்தியாவோட எல்லைக்குள்ள இல்லைனாலும் இப்ப இந்த பகுதியில ஏதாவது ஒண்ணுன்னா அதோட ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர், முதல்ல தலையிடக்கூடிய, முதல்ல எதிர்வினை ஆற்றக்கூடிய நாடு பாத்தீங்கன்னா இந்தியா தான். அதுவும் நம்மளோட ஒரு பயிற்சிக்கு வந்திருக்கு. திரும்பி அது போய் இப்ப அவங்க கிளம்பிட்டாங்க. ஒருவேளை இந்திய கடற்பகுதிக்குள்ளேயோ இல்ல இந்தியாவுக்குள்ள இருக்கும்போது அடிச்சிருந்தா கண்டிப்பா இந்தியா கசிங்கும், இந்தியா பதிலுக்கு தாக்குதல் நடத்தியிருக்கோம், இல்ல ஏதாவது பண்ணியிருக்கணும். அது எல்லாருக்குமே புரியுது. அது சட்டப்பூர்வமா பாத்தீங்கன்னா இந்தியாவோட எல்லைக்குள்ள இருந்தாதான் அது பண்ணணும். அது எல்லாருக்குமே புரியுது, நமக்கும் புரியுது. ஆனா இப்ப தார்மீக ரீதியா பாத்தீங்கன்னா இந்திய பெருங்கடல்ல அதுவும் நம்மளோட விருந்தாளியா திரும்பி போயிட்டு இருக்கோம், அது பணியா போயிட்டு இருக்கோம், தன்னை தற்காத்து கொள்ள தேவையான எதுவுமே அவன்கிட்ட இல்லைன்றப்போ அப்படி அடிக்கும்போது இந்தியா இதுக்கு ஒரு கண்டனம், அமெரிக்கா இப்படி பண்ணியிருக்க கூடாது அப்படின்ட்டு கடுமையான கண்டனம் தெரிவிக்கலனாலும் வருத்தம் தெரிவிச்சு ஒரு அறிக்கையாவது வெளியிட்டிருக்கணும். இந்த மாதிரி சர்வதேச சட்டங்களை பின்பற்றல, இது கவலை அளிக்கக்கூடியதா இருக்கு, இந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாது. அந்த மாதிரி நீங்க அதிகார தோணியில அந்த மாதிரி பேசலனாலும் அட்லீஸ்ட் ஒரு கண்டனம் இந்த இடத்துல நம்ம பதிவு பண்ணியிருக்கணும். அது தார்மீக ரீதியா அதுதான் சரி. அதை நிறைய நம்ம எதிர்கட்சி தலைவர்களும் வலியுறுத்தி இருக்காங்க. இது ஒண்ணு. அது போக பாத்தீங்கன்னா இந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மோடி இதுக்கு முன்னாடி போயிட்டு வந்த பிறகுதான் இந்த போரே ஆரம்பிச்சதுன்னு கூட நம்ம சொல்லலாம். போய் அந்த இஸ்ரேல் பாராளுமன்றத்துல பாத்தீங்கன்னா உரையாற்றி அவங்களோட உயரிய மெடல் அவங்க அணிவித்து இந்த மாதிரி இது பண்ணி
ஒரு தவறான பக்கம் எடுக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா இப்ப அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா நான் தான் உலகம், பூமினா நான் தான், எனக்கு கீழே தான் எல்லான்ற மாதிரி ஒரு மனநிலையில தான் வந்துட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஈராக் அடிச்சதா இருக்கட்டும், வியட்நாம், வெனிசுலா, இப்போ வந்துட்டு ஈரானு, இந்த மாதிரி எல்லாமே பாத்தீங்கன்னா சர்வதேச சட்டத்தை தாண்டி தான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கப்பல் அடிச்சதுக்கும் வந்துட்டு ஐநா சபை விளக்கம் கேட்டதுக்கு எங்களுக்கு வந்துட்டு போர்னா ஜெயிக்கிறது தான் முக்கியம், நாங்க அந்த சட்டத்தெல்லாம் மதிக்க மாட்டோம்னு ஏதோ சினிமா டைலாக் மாதிரி ராணுவ அதிகாரி, கடற்படையோட தளபதி வந்துட்டு இந்த மாதிரி சொல்லியிருக்காப்ல. அப்படின்றப்போ அதே மாதிரி இந்த இந்த விஷயம் நடந்த பிறகு ஹார்மோஸ், இந்த போர் வந்த பிறகு ஹார்மோஸ் நீர் பகுதியை வந்துட்டு ஈரான் மூடுறாங்க. இதனால வந்துட்டு உலக அளவுல கச்சா எண்ணெய் போக்குவரத்து பாதிக்கப்படுது. இந்த காரணத்தினால இந்தியா வந்துட்டு ஒரு மாசத்துக்கு ரஷ்யா கிட்ட வந்துட்டு கச்சா எண்ணெய் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி நாங்க அனுமதி தரோம் அப்படின்னு அமெரிக்காவை சேர்ந்த அதிகாரிகள் சொல்லி இப்ப இந்தியா வாங்குறதா சொல்றாங்க. அது எப்படி ஒரு தனி இறையாண்மை மிக்க ஒரு நாடு நான் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்றது, நான் யார்கிட்ட வர்த்தகம் பண்ணக்கூடாதுன்றது அவனோட விருப்பமா தான் இருக்கணும். இன்னொருத்தன் வந்துட்டு நம்மளுக்கு கட்டளை இடுறான், நீ வாங்கிக்கலாம், நீ வாங்கக்கூடாதுன்னு சொல்றத வந்துட்டு அதுக்கும் முன்னாடி ஜெய்சங்கர் வந்துட்டு இங்க யூரோப் போயிருக்கும் போது எங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், ஒரு ஐரோப்பிய மனநிலையில, ஆதிக்க மனநிலையில வந்து நீங்க ஐரோப்பியர்களை வந்து எங்களை வலியுறுத்தக்கூடாது, எங்களை அழுத்தம் கொடுத்தாலும் நாங்கள் அதை கண்டுக்க மாட்டோம்னு பேசியிருக்காரு. இப்போ அதுக்கெல்லாம் என்ன ஆச்சு? இப்ப இருக்க அரசு ஏன் இவ்வளவு, ஏன்னா இதுக்கு என்ன சொல்லப்படுறாங்க, என்ன கருத்து கூறப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, எப்ஸ்டன் ஃபைல்ஸை வந்து மோடியோட பேர் வந்தது வந்துட்டு பெரிய அடியா இருக்கு. அதனாலதான் எப்ஸ்டன் சொல்லி தான் இஸ்ரேல் போய் நன்னமாடினது அப்படின்ற மாதிரி அந்த எப்ஸ்டன் ஃபைல்ல இருந்திருக்கு. அதே மாதிரிதான் இப்ப திருப்பி எப்ஸ்டன் ஃபைல்ல வச்சுதான் ஒருவேளை மோடியை மிரட்டுறாங்களோ, இதுல நீங்க சம்மந்தப்பட்டதெல்லாம் வெளியிட்டுவோம்னு சொல்லி தான் திருப்பி இஸ்ரேல் வர வச்சிருக்காங்க. திருப்பி இந்த அமெரிக்காவுக்கு எதிராக பேசக்கூட முடியாம வாயை பூட்டி போட்டிருக்காங்க. இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவிக்கிற விதமா, மறைமுகமா போய் ஆதரவு தெரிவிக்கிற விதமா தான் இப்ப இஸ்ரேல் போயிட்டு வந்திருக்காரு. அவர் போயிட்டு வந்த பிறகுதான் போர் ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி இந்த கனெக்டிங் டாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, ஒண்ணுக்கு ஒண்ணு நம்ம சேர்த்து பார்த்தோம்னா, ஆமா இது இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே புள்ளியில தான் இருக்கு, ஒரே நோக்கத்துக்காக தான் இந்த எல்லா சம்பவங்களும் இருக்குன்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு புரிதல் வருது. ஈரானோட உச்ச தலைவரான காமேனியோட இறப்புக்கும் பாத்தீங்கன்னா இந்தியா ஒரு வருத்தம் கூட தெரிவிக்கல. அவங்க அதுவும் ஒரு நாட்டோட போர்ல உயிரிழக்கும் இருக்கும்போது கண்டிப்பா அதுதான் மரியாதை, அதுதான் வந்துட்டு ஒரு நல்ல பண்பாவும் இருக்கும். அதையும் இவங்க கடைப்பிடிக்கல. 5 நாள் 6 நாள் கழிச்சு ஏதோ ஒப்புக்கு கூப்பிட்டு சொல்லலைன்னா தப்பாயிருன்ற மாதிரி சொல்லியிருக்க மாதிரி இருக்கு. இப்ப இங்க இருக்க இவங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா மரபணு ரீதியா பாத்தீங்கன்னா ஈரானியர்கள் தான் இப்ப இருக்க வட இந்தியர்கள். அந்த வெள்ளை தோல்ல உயரமா இருக்க அந்த வெள்ளை தோல்ல இருக்க வட இந்தியர்கள் பாத்தீங்கன்னா ஈரானிய அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி அவங்களோட குடும்பம், அவங்களோட உறவு எல்லாம் ஈரான் தான். அங்க இருந்து இங்க வந்து தங்கி வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப இது இவங்களோட நாடாவே மாத்திட்டாங்க. அப்படி வந்துட்டு இனத்தை விட பணம் தான் முக்கியம்னு பண்ற மாதிரி இருக்கு. இது சுத்தமா சரியா படல. என்ன பண்ணிருக்கணும், என்ன பண்ணிடக்கூடாது, இந்தியா செஞ்சது சரிதானா, இல்ல உங்களுக்கும் எனக்கு என்ன தோணுதோ அதான் உங்களோட கருத்து பெட்டியில பதிவிடுங்க. மற்றொரு காணொலியில சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்வு தமிழ்.